உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 25ஆம் திகதி 6ஆம் மாதம் 2025 புதன்கிழமை. விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள். அமாவாசை திதி, மிருகஷீரிட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் கவனம், ரிஷபம் பெருமை, மிதுனம் சலனம், கடகம் ஜெயம், சிம்மம் பாராட்டு, கன்னி நலம், துலாம் ஆக்கம், விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு சிக்கல், மகரம் உற்சாகம், கும்பம் உதவி, மீனம் இன்சொல். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரார்த்தனை செய்வதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நல்ல சப்தங்கள் எங்களுடைய காதில் விழ வேண்டும். காதில் விழுகிற சப்தங்கள் நல்ல சப்தங்கள். நல்ல சப்தங்கள் காதில் விழுந்தால்தான் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் ஏற்படும். நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள் ஏற்பட்டால்தான் நல்ல செயல்கள் ஏற்படும். எப்போவுமே இறைவனை பிரார்த்தனை செய்யக்குள்ள நல்ல சப்தங்கள் உள்ள இடத்தில் என்னை சேர்த்து விடு. இது ஒரு மந்திரமே இப்படி இருக்குது. நல்ல சப்தங்கள் உள்ள இடத்தில் என்னை சேர்த்து விடு. எந்தெந்த இடத்துல நல்ல சப்தங்கள் இருக்கின்றதோ நல்ல மகிழ்ச்சியான எண்ணங்கள் ஏற்படும், நல்ல சிந்தனைகள் ஏற்படும். அதனால் நல்ல செயல்களை செய்ய தூண்டும். தவறான சப்தங்கள் உள்ள இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும். மனசில் நல்ல எண்ணங்கள் தூண்டாது. தவறான செய்கைகளை செய்ய வேண்டி மனதை தூண்டிவிடும். அதனால் நல்ல சப்தங்களை காதில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். நல்ல மந்திர சப்தங்கள், சிவசிவா சிவசிவா சிவசிவா. நீங்களும் ஒரு முறை நல்ல சப்தங்களை சொல்ல வேண்டும். முருகா, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டுன்னா ஐயோ அம்மா என்று கத்துறதை விட்டுட்டு சிவசிவான்னு சொல்லுங்கோ, முருகான்னு சொல்லுங்கோ, பரமேஸ்வரான்னு சொல்லுங்கோ, பரமசிவான்னு சொல்லுங்கோ, நமோ நாராயணாயன்னு சொல்லுங்கோ, முருகான்னு சொல்லுங்கோ. இந்த மாதிரி சொல்லி பழகினீங்களாக இருந்தால் கடைசி நேரத்தில் உயிர் போகக்கூடிய தருவாய், ஆபத்தான நேரம், கடைசி நேரம், உயிர் போகிற தருவாயில் இறைவனுடைய நாமத்தை உங்களால் உச்சரிக்க முடியும். கஷ்டம் வந்தோடனே சிவசிவான்னு சொல்லி பழகினீங்கள கடைசி நேரம். இது ஒரு பெரிய பாக்கியம். உயிர் போகக்குள்ள கடைசி தருவாயில் நாங்கள் கடைசியாக பேசிய வார்த்தை ஒரு இறைவனுடைய நாமமாக இருந்தால் ஓம் நமோ நாராயணாய என்று பேர். அதனால தான் அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது பரமேஸ்வரன் என்று பேர் வைப்பினம். ஆபத்து உயிர் போகிற தருவாயில் பிள்ளையை கூப்பிடுவீங்கள் பரமேஸ்வரா என்று. உடனே இறைவனுடைய நாமத்தை நீங்கள் கடைசியாக இந்த பூமியில் உச்சரித்தீர்கள். கடைசியாக நாங்கள் பேசுகிற வார்த்தை இறைவனுடைய நாமமாக இருந்தால் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்.
மேலோகத்தில் நல்ல பதவி கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சாமி பேரை வைக்கிறது. பரமேஸ்வரன் பேரை வைப்போம், பரமேஸ்வரான்னு கூப்பிடுவோம். முருகன் பேரை வைப்போம், முருகான்னு கூப்பிடுவோம். சிவன் பேரை வைப்போம், சிவாண்டு கூப்பிடுவோம். நிறைய பேர் பார்த்துருக்கேன், சிவா சிவாண்டு. அப்போ சிவாண்டு கூப்பிட்ட மாதிரி இருந்தால் இறைவனை கூப்பிட்ட பலன் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிள்ளைக்கு பேரை வச்சிங்களா அந்த பிள்ளை வளர்ந்து எத்தனை வருஷம் வரும் மட்டும் அந்த பேரை ஒரு நாளைக்கு எத்தனை தரம் பிள்ளையோட பேரை சொல்லி கூப்பிடுவோம். ராமன் பேரை வச்சா ராமா ராமா ராமான்னு எத்தனை தரம் பிள்ளைகளுடைய பெயரை சொல்ல 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 அது நல்ல சப்தங்கள், நல்ல அசைவுகளை ஏற்படுத்தும், நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும், நல்ல செயல்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் நல்ல மந்திர சக்தி வாய்ந்த சப்தங்கள். எப்பவும் நல்லா இருக்கணும் என்று ஆசீர்வாதம் பண்ண பழகிக்கொள்ளுங்க. யார் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்க வேண்டும், நீண்ட ஆயுள், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எண்ணியது ஈரேட வேணும் என்றெல்லாம் அடிக்கடி நல்ல வார்த்தைகளை நினைத்து கொண்டிருங்கள், சொல்லி கொண்டிருங்கள், செய்து கொண்டும் இருங்கள். நல்ல எண்ணங்கள் வந்தால் உங்களுடைய செயல்களும் நல்லதாக மாறி வரும். எங்கெங்கு நல்ல சப்தங்கள் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் போய் நின்று கொள்ளுங்க. மந்திர சப்தங்களையும் நல்ல சப்தம், ஆசீர்வாதம் செய்கிற இடத்துல, நல்லது சொல்லக்கூடிய இடத்துல, பாசிட்டிவாக பேசக்கூடிய இடத்துல, உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரக்கூடியவர்கள், நல்லவர்கள், நல்லதை பேசக்கூடியவர்கள், நல்லதை செய்யக்கூடியவர்களுடைய நட்பை நீங்கள் எப்பவும் வச்சுக்கொண்டு இருங்கோ. தேவதைகள் நமக்கு கூடிய வாழ்க்கையை தர வேண்டும். அதாவது நான் சொல்லியிருக்கிறேன், கந்தர்வர்கள் என்ற தேவர்கள் எங்களோட தலைக்கு மேலே பறந்து கொண்டு இருப்பினார். நாங்கள் என்னத்தை சொன்னாலும் அவர்கள் ததாஸ்து என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். ததாஸ்துன்னா என்னண்டா, அப்படியே ஆகட்டும். எங்களோட தலைக்கு மேலே பறந்திருக்க எங்களோட கண்ணுக்கு தெரியாது, பறந்திருக்க ஆகாயத்தில் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் ததாஸ்து ததாஸ்து என்று சொல்லிக்கொண்டே திரிவினோம். அப்போ நாங்கள் ஒருத்தனை நாசமாக போ என்று திட்டோம்டா அந்த கந்தர்வர்கள் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்வார்கள். அப்போ அவன் நாசமாய் போய்விடுவான். அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்றும், தவறான சிந்தனைகள் தோன்றும். அதனால் அவன் தவறான செயல்களை செய்வான். அவன் தடுமாறி வாழ்க்கையில் நாசம் அடைந்து விடுவான். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எவ்வளவு துன்பம் செய்தாலும், மற்றவர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும், உங்களை எவ்வளவு தூற்றினாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்பவும் நாசமாக போ என்று தவறான வார்த்தைகளால் மற்றவர்களை திட்டாதீர்கள். துளைந்து போன்று சொல்லுவினம், நாசமாக போன்று சொல்லுவினம், கெட்டு போன்று சொல்லுவினம், வீட்டை விட்டு வெளியே போன்று சொல்லுவினம், செத்து போன்று கூட சில பேர் சொல்லுவினம், துளைஞ்சு போன்று சொல்லுவினம், எங்கேயாவது கண் தெரியாத இடத்துக்கு காணாமல் போன்று சொல்லுவினம். இந்த மாதிரி வார்த்தைகளை முடிந்த அளவு உங்களுடைய வாயில் இருந்து வரக்கூடாது. சனியனேன்றுவினம், எருமை மாடுன்றினோம், பண்டின்றினோம். இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை ஒரு காலமும் சொல்லாதீர்கள். அது உங்களையே திரும்பி தாக்கும். உங்களை சுற்றி நல்ல சப்தங்கள், யாராவது தவறு செய்தால் கூட நல்லா இருப்பா, நீ நல்லா இருக்கணும், நல்லா இரு என்று மாற்றி சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். அது மாதிரி நல்ல விஷயங்களை நினைத்து இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நான் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய உறவினர்கள் நன்றாக இருக்க வேண்டும், வாடிக்கையாளர்கள் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அடியேனும் நன்றாக இருக்க வேண்டும், கடைசியாக நீங்களும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று எப்பவும் நீங்கள் நினைச்சு கொண்டிருந்தீங்களா இருந்தால் உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை எண்ணங்கள் சுற்றி கொண்டே இருக்கும். நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல செயல்களை செய்வீர்கள், வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். பலவிதமான நன்மைகள். நேர்மையாக சாமியை கும்பிட பழகிக்கொள்ளுங்க.
உங்களுக்கு உண்டானதை இறைவனிடம் உரிமையுடன் கேட்க பழகிக் கொள்ளுங்கள். ஆழமாக பிரார்த்தனை செய்யுங்கள். சும்மா வாயின் உதட்டளவில் பேசுறதில்ல, தொண்டை அளவில் பேசுறதில்ல, அடி மனசில் இருந்து அடி வயிற்றில் இருந்து ஆழமாக இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனமுருகி மனம் நிறைந்து அடி உள்ளத்தில் இருந்து ஆழமாக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களையும் காப்பாற்றும் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள். நேர்மையான பிரார்த்தனை இருக்க வேண்டும். எனக்கு லட்சக்கணக்கில் காசு வரணும், கோடிக்கணக்கில் காசு வரணும் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேர்ந்தால் சரி, என்னுடைய கடன் தொல்லையில் இருந்து நான் நீங்க வேண்டும். உங்களுடைய தகுதிக்கேற்ற பிரார்த்தனையை செய்ய பழகி கொள்ளுங்கள். உங்களுடைய தகுதி எது? நீங்கள் சாப்பிடையே வழி இல்லாமல் இருந்துட்டு எனக்கு பெரிய வாகனம் வாங்கணும்னு பிரார்த்தனை செய்யக்கூடாது. பிரபஞ்சம் எதை கேட்டாலும் தரும். உங்களுடைய தகுதியை அறிந்து பிரார்த்தனை செய்யுங்கள். நியாயமான கோரிக்கைகளை பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு நாளும் அடுத்தவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யவே கூடாது. அது உங்களை கெடுத்துவிடும் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தவன் கெட்டு போயிடணும், அவனுக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும், அவன் கெட்டு போக வேண்டும், அவன் நஷ்டமடைய வேண்டும், அவன் அடிபட வேண்டும், விபத்து ஏற்பட வேண்டும், கால் உடையணும், வாய் பேசாமல் போகணும். இந்த மாதிரியெல்லாம் பிரார்த்தனை செய்யாதீர்கள். நிறைய பேர் என்னட்ட ஜாதகம் பார்க்க வராக்கள் பார்ப்பினோம், தாங்கள் நல்லா வரணும்னு கூட கேட்க மாட்டினோம். எனக்கு இவ்வளவு கெடுதல் செஞ்சிட்டான் ஐயா, என்னமாவது செய்து அவனை நாசமாக்கி விடுங்கள், அவன் நல்லா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கேன். நல்லா இருக்கவே மாட்டான், நல்லா இருக்கவே கூடாது, நாசமாக போய் விடுவான் என்று வயிறு எரிந்து சொல்வார்கள். அந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அவன் நாசமாக போனாலும் போகாட்டியும் உங்களுக்கு செஞ்சது வந்தது தான். அதனால் ஏதோ நடந்து போச்சு, நீ நல்லாயிரு என்று தான் திரும்பி. நான் இப்போவும் என்னுடைய எதிரிகளை கண்டால், எதிரிகள் என்று பெருசாக ஒருத்தரும் இல்லை, அப்படி யாராவது இருந்தாலும் நல்லாயிரு, நீ இப்படி செஞ்சிட்ட தானே, நீ நல்லாயிரு, அதை பற்றி கவலை இல்லை, நீ நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா, இப்படி சொன்னீர்களாக இருந்தால் அவனுடைய மனதில் மாற்றம், இரக்கம் ஏற்படும், அன்பு ஏற்படும். அவளும் இந்த மாதிரி செஞ்சிட்டமே, நம்ம தவறாக செஞ்சிட்டமேன்னு உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். முக்கியமான பிரச்சனைகளை மனதில் வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களுக்கு கடன் தொல்லை இருக்குன்னு வையுங்க, கடன் தொல்லை இருந்தால் என்னுடைய கடன் எல்லாம் நீங்க வேண்டும் என்று ஆழமாக பிரார்த்தனை செய். அப்படி என்ன பிரச்சனை இருக்கோ அதை அடிமனதில் வைத்து அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பலனுண்டு. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.